நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதில ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி இயக்கி ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் தான் அரண்மனை 4. இந்த படம் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில சுந்தர் சி கூட தமன்னா, ராசி கண்ணா, யோகி பாபு இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. கோவை சரளா, விடிவி கணேஷ் இவங்கலாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருடைய கதாபாத்திரமும் மிக சிறப்பா இருந்தது. குறிப்பா வந்து தமன்னாலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மெயின் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய திரைக்கதை தான். அது வந்து இடைவேளைக்கு முன்னாடியும் சரி, இடைவேளைக்கு அப்புறமும் சரி, ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அப்புறம் காமெடிகள் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அரண்மனை 4 இந்த ஃப்ரான்ச்சைஸிலே வந்து இந்த அரண்மனை 4 தான் வந்து ஒரு ஓரளவுக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸிலே நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மிகப்பெரிய வெற்றி. குறிப்பா வந்து சொல்லணும் 2024 தொடங்கி இந்த படம் தான் வந்து அதிகமான ஒரு வசூல குவிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்திருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 100 கோடிய தாண்டி வசூலிச்சிருக்குது. நெறைய தியேட்டர்ல இன்னும் ஓடிட்டு இருக்குது. கிராமங்கள்ல இருக்கிற தியேட்டர்ல கூட இந்த படம் வந்து நல்லாவே இன்னும் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 வாரங்கள் முடிந்துமே இந்த ஒரு நிலை இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சதுக்கு காரணம், அந்த படத்தினுடைய காமெடி மற்றும் அந்த திரைக்கதை தான். ஸோ திரைக்கதை நல்லாவே இருந்தா போதும். மக்கள்லாம் தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்பங்கள் பார்க்குற மாரி படம் எடுக்கணும் அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய வெற்றியினுடைய ஒரு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, எம்எஸ் பாஸ்கர் இவங்க நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் பார்க்கிங். ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பண்ண இந்த படத்தை சீனிஸ் அப்படின்றவர் தயாரிச்சிருந்தார். இவங்க கூட பேஷன் ஸ்டூடியோ அப்படின்றவங்களும் சேர்ந்து தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்பயே விமர்சனங்களாகட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எல்லாருமே சொன்ன விஷயம், இது ஒரு நல்ல படம், நல்ல கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் இந்த படம் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படம் ஓடிடியிலும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஹீரோ ஹரிஷ் கல்யாண் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படம் அதற்கான ஒரு இடத்தை அதே தேடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது போல் வசனங்கள் கொஞ்ச நாளாகவே பெருசாக பிரபலமாயிட்டு இருக்குது. ஸோ எதை வச்சு இவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஸ்கார் இதுதான் வந்து உலக சினிமாவுக்கு ஒரு உயரிய ஒரு விருது. ஸோ இந்திய சினிமாவுக்குலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்துகிட்ருக்குது. ஸோ இந்த நிலையில் அந்த ஆஸ்கார் அவங்களுடைய லைப்ரரியில் இந்த படத்துடைய திரைக்கதையை கேட்டு அவங்களே கேட்டு அதில் வந்து இந்த திரைக்கதையை வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த விஷயம் தான் இன்றைக்கி பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்க விரும்பி வாங்கி அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இவங்களே வந்து அப்ளை பண்ணியிருந்தா கூட அது போல் ஒரு விஷயம் கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களே ஆய்வு பண்ணி இது போல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்க வந்து அந்த பெரிய மரியாதையை கொடுத்துருக்கிறதால தான் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஒரு நல்ல படம் தனக்கான ஒரு இடத்தை அதே தேடிக்கும் அப்படின்ற மாதிரி. பிரபு சாலமன் இயக்கத்தில் மைனா அப்படின்ற படத்தில் அறிமுகமானவர் தான் விதார்த் ஹீரோவாக அறிமுகமானார். ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து அர்ஜுன் படத்தில், திருவண்ணாமலை படத்தில் வில்லனுக்கு கூட இருப்பார். ஸோ தம்பியாக இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோவாக அவருடைய முதல் படம் வந்து மைனா தான். ஸோ அந்த படத்தில் அவருடைய நடிப்பு சிறப்பாக இருந்தது. அந்த படமே ரொம்ப கலகலப்பான ஒரு படம்ன்றதால, கிராமத்தை நேசிக்கக்கூடியவங்க விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம்ன்றதால அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அந்த கண்டென்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதற்கு அடுத்ததாக ஒரு சில படங்களில் வந்து அவர் நடித்த படங்கள் ஜெயித்தாலும், நிறைய படங்கள் வந்து அவருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதையும் சம்பாரித்து கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அவருடைய படங்கள் வந்து தோல்வியே கண்டது. அதுக்கப்புறமா அவர் நடித்த லாஸ்ட்டாக ஹிட் அடித்த படம் தான் இருகப்பற்று. ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கேரக்டர் எடுத்து மிக சிறப்பாக இயல்பாக நடிச்சிட்டு போயிருப்பார். ஸோ அந்த படத்தில் எல்லாருமே அவருடைய நடிப்பை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இவர் நடித்த இன்னொரு படம் ஜூன் மாதம் வரப்போகுது. இந்த படம் வந்து அஞ்சாமை அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இவங்க தான் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. இதில் வந்து வாணி போஜன் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஒரு 2 குழந்தைங்களும் இந்த போஸ்டரில் இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த மேட்ரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து நீட்டை பற்றின ஒரு நியூஸு. ஸோ ஏழை மாணவர்கள் நீட்டால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் உயிர் போயிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு வந்து பின்னாடி காட்டப்பட்டிருக்குது. ஸோ அதனால் இந்த கண்டென்ட் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ட்ரீம் வாரியர் பிக்சரே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து தான் படமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க மீண்டுமே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். அரண்மனை 4 படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து சுந்தர் சி அவர்கள் அடுத்ததாக ஒரு படத்தை, அதாவது ஒரு சீக்வல் பண்ண போகிறாரு. அது எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலகலப்பு. ஸோ யாராலையும் மறக்கவே முடியாது. சுந்தர் சியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் திரும்பவும் டைரக்ஷன் தொழிலுக்கு வந்ததே அந்த கலகலப்பு 1 தான். ஸோ அந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருந்தது. இதில் சிவா, விமல் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கலகலப்பு 2 அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். இதில் ஜீவா, ஜெய் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் வந்து
நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இப்போ வந்து கலகலப்பு 3 அப்படின்ற ஒரு படத்தை இப்போது எடுக்க போகிறாங்களாம். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூலை மாதத்தில் தொடங்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்துலேயும் வந்து சிவா மற்றும் விமல் இவங்க வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்குது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய நியூஸ் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர் ஐஐடியில் ஒரு இசைப்பள்ளியை தொடங்கினார் கொலாபரேட்டில். அதுக்கப்புறம் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டார். இந்த நியூஸ்லாம் 2 நாளாக வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூலிச்சது. மலையாளத்தை விட தமிழில் அதிகமான வசூலை குவிச்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்கே வந்து கொடைக்கானலில் குணா குகையில் இந்த படம் எடுக்கப்பட்டது தான் காரணம். அதே போல் இந்த படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போட காதலன் குணா படத்தினுடைய பாடல் இடம்பெற்றது. ஸோ இதனுடைய காரணமாக தான் அந்த படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் இந்த பாடலுக்கான உரிமையை வந்து அனுமதியை வந்து இளையராஜா கிட்ட கேட்காமலே இவங்க பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இளையராஜா அவர்கள் நோட்டீஸு இப்போ விட்டுருக்கிறாரு. இந்த நியூஸ் தான் பயங்கர வைரலாக போகுது. ஏற்கனவே வந்து இவர் எல்லா படத்துக்கும் நோட்டீஸ் விடுறாரு, இவருடைய அனுமதி இல்லாமல் இவருடைய பாடலை பயன்படுத்தினா. ஆனால் இதுக்கு மட்டும் விடலை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னாங்க. இப்போ வந்து இதுக்குமே அவர் வந்து இப்போது நோட்டீஸ் விட்டுருக்கிறாரு. இந்த நியூஸ் தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு.